அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, பெரிய லிஸ்ட்டோட வந்திருக்கோம். என்னன்னா, அதிரடியா வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கான எம்எல்ஏக்களை, வருங்கால எம்எல்ஏக்களை அப்படின்னும் சொல்லலாம். இப்போதைக்கு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் அப்படின்னும் சொல்லலாம். கண்டிப்பா இது மே 4 ஓட்டு எண்ணிக்கை அப்படின்னும்போது, இவங்க எல்லாருமே எம்எல்ஏவா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல மனசோட இந்த வீடியோவ தொடங்குவோம். சேனலுக்குள்ள வந்தவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது தமிழக தேர்தலுக்கு முன்னாடியே வருது. ஏப்ரல் 9ஆம் தேதி அவங்களுக்கு தேர்தல். மே 4 பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த தேர்தல் அறிவிப்பு முடிவு நாள். அதுக்கு முன்னாடி நாளையோட வந்து அதாவது இன்னைக்கு நேத்து நைட்டு விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த ஒரு வேட்புமனு அந்த வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது என்ன அப்படின்னா, திங்கட்கிழமையோட அந்த வேட்புமனுவுக்கு கடைசி நாள் அப்படின்றனால ஞாயிற்றுக்கிழமை இரவே வந்து விஜய் அவர்கள் பட்டியலை ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இது இரவே ரெடி பண்ணதுக்கு காரணம் அதே போல முன்னாடியே அறிவிச்சிருக்கலாம். அதுக்கெல்லாம் காரணம் நிறைய இருக்கு. அதை பத்தி ஒன்னொன்னா நான் டீட்டெயில்டா சொல்றேன். இப்போ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 30 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலமா இருக்கு. இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் மற்றும் அங்க இருக்கிற மக்களுக்கு ரொம்பவே பிரபலமான நம்மளுடைய ரங்கசாமி அவர்கள் முதல்வராக தொடர்ந்துகிட்டு இருக்காரு. என்டிஏக்கும் அவருக்கும் பழைய பஞ்சாயத்துகள் நிறையா போச்சு. அந்த எல்ஜேகே அப்படின்ற நம்ம ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற அவரோட மாமனாரோட ஒரு கட்சி வந்து உள்ள சேர்றது அவருக்கு சுத்தமாக பிடிக்காம கிட்டத்தட்ட விலகிட்டார் அப்படின்னே சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அமித்ஷா அவர்கள் தலையிட்டு பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக பேசி மறுபடியும் இந்த என்டிஏ கூட்டணியை அப்படியே தொடர்ந்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக சைடில் இருந்து நம்மளோட ஆதரவாக வந்த என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த ரங்கசாமி அவர்கள் பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்றனால விஜய் அவர்கள் நாங்கள் புதுச்சேரியிலையும் தனியாக தான் நிற்க போகிறோம் அப்படின்னு கெத்தாவே அறிவிச்சிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு கட்சிகள்லையும் சரி தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு உருட்டுறவங்க என்னன்னா புதுச்சேரியில் வந்து வேட்பாளர்களே இல்லை, எப்படி நீங்கள் நிற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உருட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தெளிவாக வந்து விஜய் அவர்கள் ஒவ்வொரு வேட்பாளர்களையும் எப்படி சொல்கிறது தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லி ஆகணும். அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 30 சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதில் ரொம்பவே முக்கியமாக பார்த்தீங்கன்னா 5 தனி தொகுதி வருது. அதாவது காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு தனி தொகுதியும் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா 4 தனி தொகுதியும் வருது. மொத்தத்தில் 5 தனி தொகுதி வருது. 25 பொது தொகுதி வருது. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது அந்த தனி தொகுதி என்ன பொது தொகுதி என்ன இதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 இடங்கள் 6 சட்டமன்ற தொகுதி அப்படின்றது கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை. ஏன் அப்படின்னா அந்த பதட்டத்துக்கு காரணம் என்னன்னா சில தீய சக்திகளை வந்து அங்கே பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கும் அங்கே இருக்கிற மக்களோட மனசை கலைச்சு அந்த பணப்பட்டுவாடா இந்த விஷயம்லாம் வந்து பண்ணுறதுல தீய சக்தி ரொம்பவே வல்லமை பெற்றதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு 6 கட்சி அப்படின்ற அந்த ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளை அந்த கட்சி பயங்கரமாக விளாண்டுக்கிட்டு இருக்கு. அதனால அங்கே வந்து அதிக போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் வந்து பயங்கரமாக போட்டு பணப்பட்டுவாடாலாம் நம்ம தமிழ்நாடு மாதிரியே அங்கேயும் தடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு ரீதியில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக வந்து தமிழக வெற்றி கழகம் அங்கே தனியாக தான் களம் காணுது அந்த நியூஸ் சொல்லியாச்சு. ஆனால் இப்போ அங்கே ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி அப்படின்றது என்னன்னா என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளில் நிற்கிறாங்க. பிஜேபி பார்த்தீங்கன்னா 10 தொகுதி. நான் சொன்னேன்ல ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார் கட்சி அப்படின்றது 2 தொகுதியில் நிற்கிறாங்க. இதுதான் வந்து சட்டமன்றத்தோட அங்கே புதுச்சேரி சட்டமன்ற இது மாநிலத்தோட ஒரு நிலவரம். இப்போ நம்ம தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களை மற்றும் வருங்கால எம்எல்ஏகளின் பேர்களை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாற்று கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு திமுகலேருந்து ஒரு இளைஞர் அணி செயலாளர் ஒருத்தர் வந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் இப்போ ஆண்டுட்டு இருக்கிற கட்சியிலேருந்தே ஒருத்தர் வந்திருக்காரு. ஏடிஎம்கேலேருந்து வந்திருக்காங்க. காங்கிரஸில் மகளிர் அணிலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தொகுதியாக வர்றது லாஸ்பேட்டை அப்படின்ற ஒரு சுவாமிநாதன். இது நம்ம ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களோட சொந்தக்காரங்க உறவினர்கள் புதுச்சேரியில் இருக்கலாம். எல்லார்ட்டையுமே சொல்லி மறக்காமல் விசிலடிக்க சொல்லிடுங்க. அதுக்காக தான் காரைக்கால் தெற்குல பார்த்தீங்கன்னா ஏயு அசனா அப்படின்றவர். நெட்டப்பாக்கம் வந்து இது தனி தொகுதியில் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல் பெரியசாமி அப்படின்றவர். முத்தியால்பேட்டை ஜே பிரகாஷ்குமார். பாகூர் தொகுதியில் என் தனவேலு, ராஜ்பவன் விஜே சரவணன். உப்பளம் தொகுதி கொஞ்சம் பதற்றமான தொகுதி நான் சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா எஸ் சிவா. உழவர்கரை எஸ் சசிபாலன். அரியாங்குப்பம் எஸ் குமாரவேலு. மணவெளி பி ராமு. வில்லியனூர் பி ரமேஷ். முதலியார்பேட்டை என் மணிபாலன். மண்ணடிப்பட்டு கே பாரதிதாசன். உருளையன்பேட்டை இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பதட்டமான சூழல் கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. எஸ் மரிய பிரான்சிஸ். காமராஜ் நகர் இதை பற்றி நம்ம பேசி ஆகணும். காமராஜ் நகர் அப்படின்றது இன்றைக்கி நம்மளுடைய என்ஆர் காங்கிரஸினுடைய ரங்கசாமி அவர்களுடைய மிகப்பெரிய கோட்டையாக இருக்குது. இந்த ஒரு காமராஜ் நகர் தொகுதிக்காகத்தான் எல்ஜேகே மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இடையே வந்து பல பஞ்சாயத்து வந்துச்சு. இதைத்தான் வந்து அமித்ஷா அவர்கள் நேரடியாக வந்து தலையிட்டு முடிச்சிருப்பாரு. ஏன்னா காமராஜர் நகர் அப்படின்ற தொகுதி பார்த்திங்கன்னா அதிக
சிறுபான்மையினர் மக்கள் மற்றும் அதிக வந்து இன்னைக்கு பெண்கள் வாக்கு கொண்ட ஒரு தொகுதியாக இருக்குது. இன்னைக்கு அந்த தொகுதியில் தான் இன்னைக்கு என்ஆர் காங்கிரஸின் தலைவர் அவர் நம்மளுடைய ரங்கசாமி அவர்கள் போட்டியிட்டு ஜெயிச்ச ஒரு தொகுதியாக இருக்குது. அவரோட தொகுதியில் களம் காண போகிறவர் ரொம்ப முக்கியமான நபர் டாக்டர் ஆர் சுமன் அப்படின்றவர். இவர் யாருன்னா ஒரு மிகப்பெரிய சமூக ஆர்வலர். என்னதான் இருந்தாலும் மருத்துவர் அப்படின்னு இருந்தால் கூட கொரோனா காலகட்டங்களில் வந்து இன்னைக்கு தமிழ்நாடும் சரி புதுச்சேரியும் சரி எந்த அளவுக்கு பாதிச்சிச்சு அப்படின்னு தெரியும். அந்த ஒரு டைமில் கூட தன்னோட ஓய்வு அப்படின்றத எடுக்காமல் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஓயாமல் உழைத்த ஒரு நல்ல நபர் அப்படின்னு சொல்லலாம் டாக்டர் சுமன் அவர்கள். விஜய் அவர்களை ரொம்ப பிடிச்சி போய் தன்னை வந்து 2023 வந்து கட்சியில் அதாவது கட்சி தலைவர் விஜய் ஆரம்பிக்கும் போதே தன்னோட கட்சியில் இணைத்து கொண்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழக வேட்பாளராக இன்னைக்கு அவரை வந்து தேர்ந்தெடுத்து காமராஜர் நகரை அவரை வந்து கணம் கால வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவர் தான் வந்து அந்த தொகுதியில் வெற்றி வேட்பாளராக இருப்பார் அப்படின்றத நம்ம நினச்சிக்குவோம். நெல்லித்தோப்பில் விக்னேஸ்வரன், இந்த நெல்லித்தோப்பு பகுதியில் வந்திருக்கிற விக்னேஸ்வரன் அப்படின்றவர் டிஎம்கேவோட ஒரு இளைஞர் அணியில் செயலாளராக இருந்தவர். காலாப்பட்டு டி சசிகுமார் இவர் பார்த்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் இப்போ ஆண்டுட்டு இருக்காங்களே என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி அவர்களுடைய தலைமையில் அவங்களோட கட்சியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு நிர்வாகியாக இருந்தவர். இந்திரா நகர் எஸ் முருகன், கதிர்காமம் ஆர் ஜெயந்தி இவங்க வந்து ஒரு பெண் வேட்பாளர். இவங்க வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் மகளிர் அணி செயலாளராக இருந்திருக்காங்க. ஊசுடுன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி தொகுதியாக வருது. இதில் சரஹண பவா அப்படின்றவர், தட்டாஞ்சாவடி எம் பன்னீர்செல்வம். இந்த எம் பன்னீர்செல்வம் அப்படின்றவர் ஏடிஎம்கேல ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு நபர். இவர் பார்த்தீங்கன்னா 2 கட்சியில் மாறி இருக்காப்புல. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல ரொம்ப நாளாக தொடர்ந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு வேட்பாளராக வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் மூலயமா வெளிக்காட்டப்பட்டிருக்காருன்னு சொல்லணும். ஏம்பலம் அப்படின்றது தனி தொகுதி. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வன் அப்படின்றவர் களம் காண்றாரு. நெடுங்காடும் வந்து தனி தொகுதி. காமராஜ் அப்படின்றவர். திருநள்ளாறு ராஜா முகமது இவர் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர். இவருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி திருநள்ளாறு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிக சிறுபான்மையினர் ஓட்டு இருக்குது. அதிகமாக வந்து இன்றைக்கி இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிற இடம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருநள்ளாறு தொகுதி அப்படின்றது இன்றைக்கி பல்வேறு கட்சிகளிடையே ஒரு போட்டு எடுக்கிற தொகுதி. அங்கே தான் நம்ம ராஜா முகமது அப்படின்றவர் களம் காண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரைக்கால் வடக்கு இதில் பார்த்திங்கன்னா வெங்கடேஷ், நிரவி டிஆர் பட்டினம் ஜி கணேஷ், மாஹே தொகுதியில் பிரிட்ஜேஸ் அப்படின்ற ஒரு நபர், ஏனாம் அப்படின்ற தொகுதியில் தோட்டாராஜு, மங்களம் தொகுதியில் எம்கே சத்யா இவங்களும் ஒரு பெண் வேட்பாளர். இவங்களும் வந்து மங்களம் தொகுதியில் களம் காண்றாங்க. திருப்புவனையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு தனி தொகுதி. இந்த தனி தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஏகே சாய் சரவணகுமார் அப்படின்றவர் வந்து வேட்பாளராக இன்னைக்கு விஜய் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு பின்னணின்னு பார்த்தீங்கன்னா இவர் இதுக்கு முன்னாடி பாஜகவில் அமைச்சராக இருந்தவர். இன்னைக்கு அமைச்சராக இருந்து அதுக்கப்புறம் தன்னை கொஞ்சம் வந்து பாஜகவுடைய அந்த ஒரு அவரை வந்து பாஜகவில் மரியாதை இல்லாமல் நடத்தினாங்கன்னு சொல்லி சில காரணங்கள் இருக்குது. அந்ததுக்கப்புறமா அவர் வந்து இன்றைக்கி பிரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு இந்த வேட்பாளராக நான் வந்து தனி தொகுதியில் திருப்புவனையில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி விஜய் அவர்கள்ட்ட கேட்டு அந்த தொகுதியில் நிறைய போட்டிகள் இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் வந்து ஏகே சாய் சரவணன் அப்படின்றவரை விஜய் வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. இந்த 30 வேட்பாளரும் கண்டிப்பாக வந்து வெற்றி வேட்பாளர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இன்றைக்கி புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ரொம்பவே வந்து இந்த ஒரு 30 வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே மறைமுகமாக நேர்காணல் நடத்தியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்த் அவர்களுடைய ஊருன்றது தெரியும். ஏற்கனவே அவர் வந்து அங்கே எம்எல்ஏவாக இருந்திருக்கிறவர். அவரோட விவரம் அங்கே இருக்கிறவங்களை பற்றி விவரம் நல்லாவே இன்றைக்கி விஜய் அவர்களை விட புஷி ஆனந்த் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்களுடைய அந்த நேர்காணல் அப்படின்றது நேரடியாகவே புஷி ஆனந்த் மூலியமாக நடக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து கட்சிக்குள்ளே நிறையா தெளிவாக டீட்டெயில்டாக வந்து ஒவ்வொன்றையும் வந்து அவங்களோட பின்னணி ரொம்பவே முக்கியமாக இதுக்கு முன்னாடி வந்து இவங்க எந்த கட்சியில் பயணிச்சிருக்காங்க, இவங்களோட சொத்து பட்டியல், இவங்களுக்கு அந்த குடும்பத்தினுடைய அந்த சொத்து விவரம்லாம் வந்து அவங்க வேட்பாளர் மனுவில் கொடுக்க வேண்டி வரும். இதெல்லாம் போக அவங்களுடைய குற்ற பின்னணி அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அந்த குற்ற பின்னணின்றது இதுக்கு முன்னாடி அந்த கட்சிகளில் இருந்தாலும் கூட அவங்க மேலே எதுவும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கா, இதுக்கு முன்னால் அவங்களோட ஏதாவது வழக்குகள் அவங்க மேலே பதிவாயிருக்கான்ற நிறைய டீட்டெயில் எடுத்து இன்றைக்கி விஜய் அவர்கள் இந்த 30 வேட்பாளர்களையும் பேரையும் வந்து இன்றைக்கி அறிவிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கார். அப்படின்னா அது ஏன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி 30ஆம் தேதி இன்னைக்கு வந்து
30ஆம் தேதியில 30 பேருக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது ஏன் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு? அதாவது இன்னைக்கு அப்படின்போது திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏன் அறிவிச்சிருக்காரு அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு புதுச்சேரியில இருக்கிற அந்த அரசியல் விளையாட்டு என்டிஏ கட்சி, அதாவது தமிழகத்தில நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது என்னன்னா, இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வேட்பாளர் முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்தந்த ஏரியாக்கள்ல இருக்கிற டம்மி வேட்பாளர்களை இறக்கி விட்டிருந்து, இவங்க வந்து எதுவும் விளாண்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு. அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நெறைய பேர் வந்து நேர்காணல் போயிட்டு வந்திருப்பாங்க. இன்னும் வந்து என்னடா இது புதுச்சேரியில வந்து எலக்ஷன் சீக்கிரம் வருது. இன்னும் வந்து விஜய் அவர்கள் வேலையே ஆரம்பிக்காம இருக்காங்க. ஆள்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான விமர்சனங்களையும் தாண்டி, இன்னைக்கு இரவு 10 மணிக்கு அறிவிச்சதுக்கு காரணம், நாளையோட அது முடிய போகுது அப்படின்ற ஒரு காரணத்தினால ஞாயிற்றுக்கிழமை இரவே வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த இரவே அறிவிச்சது வந்து இன்னைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை ஆரம்பிச்சோனே எல்லாருக்குமே வந்து இந்த சுவர் விளம்பரம், அவங்கவங்களோட தொகுதியில இறங்கி பிரச்சாரம் பண்றதுக்கு, அவங்களோட வேட்பாளரா பேர் போட்டு ஒரு போஸ்டர் ஒட்டுறதுக்கோ, ஏதாவது தெளிவா அவங்க பண்ணிக்கிறதுக்காக, இன்னைக்கு விஜய் அவர்கள் திங்கட்கிழமை அத வேலை நடக்கணுன்றதுக்காக ஞாயிற்றுக்கிழமை இரவே வந்து அறிவிச்சிருக்கிறதுக்கு காரணம் இதுதான். குறிப்பா பார்த்தீங்கன்னா, என்டிஏ மற்றும் டிஎம்கே அவங்களோட விளையாட்டுக்குள்ள அந்த வேட்பாளர்கள் யாருமே பலி ஆயிறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இரவோடு இரவா இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் இவங்க 30 பேருமே வந்து வெற்றி வேட்பாளராகி இன்னைக்கு புதுச்சேரியிலும் தமிழக வெற்றி கழக ஆட்சி அப்படின்றது தொடரும். எல்லாரும் கண்டிப்பா விசில் அடிப்பாங்க அப்படின்றத நம்புவோம். உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு நான் சொன்னது முன்னாடியே உங்களோட குடும்பத்தார், இல்ல தெரிஞ்சவங்க, உற்றார், உறவினர், நண்பர்கள் யார் புதுச்சேரியில இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு விசில் அடிக்க சொல்லிருங்க. அதுதான் நம்மளுடைய கடமை. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழகத்துக்கான ஒரு வேட்பாளர் பட்டியல், இது தேர்தல் அறிக்கை இது எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. அது வந்தோடனே அடுத்த வீடியோவில் டான்னு வந்துடுறேன். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.